2014ல ஸ்ப்ரெட் ஆன ஒரு வைரஸோட இன்னொரு ஸ்ட்ரெயின் இப்ப 2026ல ரெக்கரண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க. 2014ல ஜயர்ன்ற ஒரு ஸ்ட்ரெயின்ல ஸ்ப்ரெட் ஆன எபோலா வைரஸ் இப்ப 2026ல இன்னொரு ஸ்ட்ரெயின்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஜயர்ன்ற ஸ்ட்ரெயின்ல மிக வேகமா பரவி அதனோட டெத் ரேட் 60 to 90% இருந்திருக்காங்க 2014லயே. ஸோ இதில் பாதிக்கப்பட்ட மக்கள்னு பார்க்கும்போது 28,000 பேர் இருந்திருக்காங்க. அதில் 11,000 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க இந்த எபோலா வைரஸோட இன்னொரு ஸ்ட்ரெயினோட நேம் விண்டி பக்யோ. இது வந்துட்டு டெத் ரேட் ஜஸ்ட் 25 to 40 தான் கொடுக்குது. இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய த்ரெட். ஏன்னா இதோட ஸ்ப்ரெட்டிங் பர்சன்டேஜ் வந்து வித்தின் 1 or 2 டேஸில் டபுள் ட்ரிபிளாக மாறுது. ஸோ இது வந்து இப்போ நமக்கு த்ரெட்டாக தான் இருக்குது. இதை ஒட்டி அமெரிக்காவில் 3 கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க நாட்டுக்கு பீப்புள் வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயின் இந்த மே மந்தில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒன்றான கேங்கோன்ற நகரத்தில் தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பீப்புள் இறக்கும்போது யாருக்குமே எந்த டவுட்டும் வரல, சம்திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அங்கே ஒரு ஹெட்டாக இருக்கிற ஒரு வெல் நோன் பர்சனுக்கு வரும்பொழுது அவர் இறக்கும் பொழுது அந்த ரிச்சுவல்ஸை அட்டன் பண்ணுறதுக்காக வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து பக்கத்தில் இருந்துலாம் அங்கே வராங்க. ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவருடைய டெட் பாடியை நம்ம கல்ச்சரில் நம்ம எப்படி வந்து ஃபினரல் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டெட் பாடி லெட் இட் பி வெரி கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்கலி வந்து அந்த டெட் பாடி டச் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ஷன் இருந்திருக்கு, எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி தான். அந்த பீப்புள் அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு அவங்கவுங்க கண்ட்ரிக்கு போயிருக்காங்க, அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி போகும்போது அங்கே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை தெரிந்து WHO அங்கே ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் அந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட் நெகட்டிவ். ஏன்னா அவங்க எடுத்த டெஸ்ட் வந்து ஜயர்ன்ற ஒரு ஸ்ட்ரெயினோடைய டெஸ்ட். பட் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு இது எபோலா வைரஸ் தான், பட் ஸ்ட்ரெயின் தான் டிஃப்ரெண்ட், இட்ஸ் நியூ ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு. பட் வெரி 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 ஒர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இதுக்கும் நம்ம கிட்ட வந்து வேக்சினேஷன் கிடையாது. ஸோ இது வந்து காற்றுல பரகாது. பட் வந்து நம்ம வந்து ஒரு டெட் பாடியை டச் பண்ணும்போதோ இல்லை வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்களை டச் பண்ணி ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும்போதோ வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ஃபார் இந்தியாவில் இப்போ வரைக்கும் கிடையாது. பட் வந்து இதனுடைய தாக்கம் வந்து அமெரிக்கன்ஸ்க்கு இது பரவி இருக்கு. எப்படின்னா அங்கே போயிட்டு ட்ரீட் பண்ணாங்க இல்லைங்களா டாக்டர்ஸ், அவங்க வந்து அமெரிக்கன் டாக்டர்ஸ், அவங்களோட சேர்ந்த ஒரு 6 பேருக்கு இது பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை வெல் ட்ரீட் பண்ணக்கூடிய ஜெர்மனுக்கு ட்ராவல் ஆயிருக்காங்க. ஜெர்மனில் போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க தனியாக தான் இருக்காங்க. எட் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். சரி, ஓகே, இது டெட் பாடிஸ்லேருந்து பரவுதுன்னு தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் டெட் பாடிக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இது வந்து அனிமல்ஸ் கிட்ட தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதாவது பேட்டில் வந்து இந்த எபோலா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த பேட்ஸ் கடித்த ஃப்ரூட்டை வந்து ஒரு மான் சாப்பிடும்போதோ இல்லை அந்த பேட்ஸை வந்து ஒரு ஏப்ஸ் சாப்பிடும்போதோ அந்த ஏப்ஸ்க்கும் அந்த மான்க்கும் வந்து இது பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆஃப்ரிக்காவில் ஒரு ஹேபிட் இருக்குது. அவங்க வந்து ஒரு குரங்காக இருந்தாலும் சாப்பிடுவாங்க, மானாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்க வந்து யாரோ ஒரு பர்சன் அதை குக் பண்ணாமல் சாப்பிடும் பொழுது அந்த எபோலா வைரஸ் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து மனிதர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அன்குக்டாக ராவாக வந்து யார் அந்த பாதிக்கப்பட்ட மீட்டை சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு தான் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ வந்து இது நம்ம டோட்டலி வந்து நம்ம ஒரு டீகோட் பண்ண முடியும். இதில் வந்து யாரெல்லாம் வந்து குக்குடாக சாப்பிட்ருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது வரலை. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்தளவுக்கு பாதர் பண்ண வேண்டியதும் கிடையாது. இருந்தாலும் கூட இதனோட ஸ்ப்ரெட்டிங் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் பாதர் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. இதை ஒட்டி WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் அ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம எல்லாருமே எச்சரிக்கையோடு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். அது மட்டும் கிடையாது, வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணுவோம்.